அன்பர் இயேசுவில் பிரியமான வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5வது வேத வினாவடி போட்டியிலே மொத்தம் 6 பேர் கலந்து கொண்டீர்கள். அந்த 6 பேருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. நான் பெயர்களை வாசிக்கிறேன். 41லிருந்து 50வது வேத வினாவிடை பகுதி வரைக்கும் நம்ம கேள்விகள் கேட்டிருந்தோம். ஜேனட் ஜெயராணி, அருள்மணி, எலன், கலையரசி, நல்ல பாகியலேட், செல்வி பிரபாகர் இவர்கள் அனைவரும் பதிலளித்திருக்கிறார்கள். உங்களுக்காக ஒரு ஆவிக்குரிய புத்தகம் அனுப்பப்படும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். வேத வினாவடி போட்டியிலும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் 230வது வேத வினாவடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு பொதுவான பொருள். சரிங்களா? பொதுவான பொருள். 2 நபர்களை நான் சொல்வேன். அந்த நபர்கள் அல்லது சம்பவத்துக்கு பொதுவான ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 2 நபர்கள் அல்லது சம்பவங்களை நான் சொல்வேன். அந்த 2 நபர் அல்லது 2 சம்பவங்களுக்குள்ளாக வரும் ஒரு பொதுவான பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இந்த நாளின் முதலாவது கேள்வி. யாக்கோபு சிப்போராள். யாக்கோபு சிப்போராள் இந்த 2 பேருக்கும் பொதுவான ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். யாக்கோபு சிப்போராள். யாக்கோபுடைய சம்பவத்தையும் சிப்போராளுடைய சம்பவத்தையும் யோசித்து பாருங்கள். எல்லா கேள்விகளுமே எளிதான கேள்விகள். ஆகவே நீங்கள் வேதத்தை திறக்காம நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வேதத்தை திறக்காம யோசித்து கண்டுபிடிக்கணும். அதாவது யாக்கோபுடைய வரலாற்றை இப்பொழுது நீங்கள் சிந்திக்கலாம், சிப்போராளுடைய வரலாற்றை நீங்கள் சிந்திக்கலாம். 2 பேருக்கும் பொதுவாக வருகிற ஒரு பொருள், பொதுவான பொருள். ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது கல். யாக்கோபு கல்லை தலைமையாக வைத்து தூங்கின அனுபவத்தை நம்ம படிக்கிறோம். இந்த சிப்போராள் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கற்கல்லை எடுத்து விருத்தசேதனம் பண்ணுவதை நம்ம படிக்கலாம். ஓகே, 2வது கேள்வி. விதவை கன்னிகைகள் ரொம்ப எளிதான ஒரு கேள்வி. விதவை கன்னிகைகள் இந்த 2 காட்சிகளை சிந்திச்சு பாருங்க. ஒரு பொதுவான பொருளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். விதவை கன்னிகைகள். நீங்கள் வேதத்தை திறக்காமலே பதிலளித்து ஒவ்வொன்றா பதில் எழுதிட்டு வாங்க. நான் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்லியிருக்க பதிலையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். விதவை கன்னிகைகள். விடை என்பது எண்ணெய். சரிங்களா? விடை என்பது எண்ணெய். 3வது கேள்வி செல்வோம். ஏவாள் இயேசு. ஒருவேளை நான் சொல்கிற பதிலுக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை பதில் கரெக்டாக இருக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏவாள் இயேசு. ஏவாளுடைய வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் நடந்த காட்சிகளெல்லாம் யோசித்து பாருங்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த காட்சிகளெல்லாம் யோசித்து பாருங்கள். சம்பந்தமான ஒரு பொருள் என்று சொல்வதை விடவும் ஒரு இயற்கை. சரிங்களா? இதுதான் 3வது கேள்வி. ஓகே, விடை என்பது கனி. ஏவாள் கனியை பறித்து சாப்பிட்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தில் கனியை தேடுறாரு, கனி கிடைக்கல. ஓகே, சரிங்களா? கனி என்பது விடை. அடுத்து 4வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். எலியா கானாவூர். 2 சம்பவத்தையும் எப்படி யோசித்து பாருங்க. எலியா கானாவூர். கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். ஒவ்வொரு அந்த சம்பவங்களுக்குள்ள ஒவ்வொரு பொருட்களையும் அப்படியே நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும். சரிங்களா? எலியா கானாவூர். எலியா கர்மேல் பர்வத அனுபவத்துக்கு கொண்டு வாங்க. கானாவூர் கல்யாணத்துக்கு கொண்டு வாங்க. ஓகே, விடை என்பது குடம். சரிங்களா? அங்கே அந்த பலி செலுத்தும் பொழுது குடமாக தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த கற்சாடிகளில் குடத்தை வச்சு தண்ணி நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விடை என்பது குடம். சரிங்களா? ஓகே, இந்த நாளின் 5வது கேள்வி செல்வோம். மோசே ஆபிரகாம். இது ஒரு பொருள் என்று சொல்வதை விடவும் ஒரு இயற்கை வளம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படியும் மோசே ஆபிரகாம்
இயற்கை வளம், மோசே, ஆபிரகாம். விடை என்பது மலை. மோசே சீனாய் மலை மேலே கற்பனை வாங்குறதுக்கு ஏறுறாரு. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக மலைக்கு கொண்டு சென்றார்னு சொல்லி பார்க்குறோம். இது 5வது கேள்வி. 6வது கேள்வி செல்வோம். நோவா, எலியா. நோவா, எலியா. குழு கொடுக்காமலே கண்டுபிடிக்கணும். நோவா, எலியா. எல்லாமே ரொம்ப எளிதான கேள்வி தான், நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப எளிதான கேள்வி. நோவா, எலியா. ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது மழை. நோவா காலத்தில் மழை பெய்தது. எலியாவினுடைய காலத்தில் மழை பெய்த அனுபவத்தையும் நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எலியா மழைக்காக வேண்டுதல் பண்ணதை நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இது 6வது கேள்வி. 7வது கேள்விக்கு செல்வோம். யோனா, மத்தியா. யோனா, மத்தியா. யோனா, மத்தியா. கண்டுபிடிங்களே பார்க்கலாம். யோனா, மத்தியா. ரொம்ப குழுலாம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எல்லாமே எளிதான கேள்வி. நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கணும். நீங்கள் விட நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தயவுசெய்து அந்த விடையை யோசித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. நான் வேகமாக போயிட்டு இருப்பேன், ஏன்னா நிறைய கேள்வி இருக்குது. ஓகே, விடை என்பது சீட்டு. அந்த யோனாவை கடலில் தூக்கி போட்டதுக்கு முன்னாடி சீட்டு போட்டாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் 12வது சீடர் யார்? யூதாஸ் பதிலான சீடரை தேர்ந்தெடுப்பதற்கு சீட்டு போடும்பொழுது அது மத்தியாவினுடைய பேருக்கு விழுந்ததாக நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 8வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். நோவா 10 கன்னிகைகள். நோவா 10 கன்னிகைகள். பெரும்பாலும் நிறைய பேர்கள் திரும்ப திரும்ப வரும். சரிங்களா? ஆனால் கண்டுபிடிக்க வேண்டிய பொதுவான பொருள் வேற. நோவா 10 கன்னிகைகள். இந்த 2 சம்பவத்தையும் யோசித்து பாருங்கள். நோவா 10 கன்னிகைகள். எல்லாமே எளிதான பதில்ங்கிறதுனால நான் அதிகமான குழு சொல்ல மாட்டேன். நோவா 10 கன்னிகைகள். உங்களுடைய மனசில் அந்த கதைகளெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். அந்த சம்பவங்களை மனதில் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும். அதுக்காக ஓகே, விடை என்பது கதவு. நோவா வேலைக்குள்ளே போன பிறகு தேவன் கதவு அடைச்சார் சொல்லி நம்ம படிக்கிறோம். அதே போல் இந்த 10 கன்னிகைகள் உண்மையிலையும் 5 கன்னிகைகள் ஆயத்தப்பட்டு போனாங்க, கதவு அடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்படிதானுங்களா? கதவு என்பது விடை. ஓகே, 9வது கேள்விக்கு செல்வோம். 9வது கேள்வி. சாமுவேல் 10 வெள்ளிக்காசு. சாமுவேல் 10 வெள்ளிக்காசு. கண்டுபிடிங்கள பார்க்கலாம். இந்த 2 சம்பவங்களுக்கும் நடுவாக வருகிற ஒரு பொதுவான ஒரு பொருள். சரிங்களா? சாமுவேல் 10 வெள்ளிக்காசு. சாமுவேல் ஆலயத்தில் 10 வெள்ளிக்காசு. 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்த அந்த ஸ்திரீ. இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். இந்த 2 சம்பவத்தையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு விடை கிடைச்சிடும். சாமுவேல் 10 வெள்ளிக்காசு. இது 9வது கேள்வி. ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது விளக்கு. சாமுவேல் விளக்கு அணையும் முன்னே தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆலயத்தில். அதே போல் இந்த 10 வெள்ளிக்காசு தொலைத்த அந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தி தேடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, விளக்கு என்பது விடை. ஓகே, அடுத்த கேள்வி 10வது கேள்வி. கானானிய ஸ்திரீ, சூனேமியாள். கானானிய ஸ்திரீ, சூனேமியாள். இந்த 2 சம்பவங்களையும் யோசித்து பாருங்கள். அதுக்கு நடுவாக வருகிற பொதுவான ஒரு பொருள் கானானிய ஸ்திரீ, சூனேமியாள். கானானிய ஸ்திரீ, சூனேமியாள். ஓகே, கானானிய ஸ்திரீ நியாயாதிபதியத்தில் போகும்பொழுது மேஜையின் கீழ் விழுபவைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜை. சரிங்களா? அதே போல் எலிசாவுக்கு மேல் வீட்டில் அருமையான ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க இந்த சூனேமியாள். அதில் ஒரு அழகான மேஜையை அவங்க வைத்திருந்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ மேஜை என்பது விடை. ஓகே, இந்த நாளில் 11வது கேள்விக்கு செல்வோம். ஏவாள், சிம்சோன். ஏவாள், சிம்சோன். ஏவாள், சிம்சோன். கண்டுபிடிங்களா பார்க்கலாம். ஏவாள், சிம்சோன். 11வது கேள்வி. ரொம்ப எளிதான விடை தான். ஏவாள், சிம்சோன். ஓகே, விடை என்பது எலும்பு. சரிங்களா? ஏவாள் ஆதாமுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாங்க. சிம்சோன் கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டு போட்டான் என்று வாசிக்கிறோம். ஓகே, 12வது கேள்வி.
கிதியோன் கன்னிகைகள். கிதியோன் கன்னிகைகள். இது எளிதான கேள்விதான். கன்னிகைகள் கிதியோன். கன்னிகைகள் சம்பவத்தையும் கிதியோன் சம்பவத்தையும் அப்படியே ஒருமித்து யோசித்து பாருங்கள், உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். இது 12வது கேள்வி. கன்னிகை கிதியோன். ஓகே, விடை என்பது தீவட்டி. சரிங்களா? கன்னிகைகள் 5 பேர் தீவட்டியோடு எண்ணெயை கொண்டு போனாங்க. 5 கன்னிகைகள் தீவட்டிகளோடு எண்ணெயை கொண்டு போகல. கிதியோன் யுத்தத்துக்கு போகும்பொழுது பானைக்குள்ளே தீவட்டியை வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, 13வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். யோசேப்பு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. யோசேப்பு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எளிதான ஒரு கேள்வி. யோசேப்பு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. யோசேப்பு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஓகே, இந்த கேள்விக்கான விடை 13வது கேள்வி. யோசேப்பு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இதற்கான விடை வஸ்திரம். யோசேப்பு வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினான். அந்த போத்திபாருடைய மனைவிட்டிருந்து தப்புறதுக்கு அவன் வஸ்திரத்தை விட்டு ஓடினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சுகமாவேன்னு என்று சொல்லி இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது 13வது கேள்வி. 14வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். விதவை யூதாஸ். விதவை யூதாஸ். விதவை யூதாஸ் ரொம்ப எளிதான ஒரு கேள்வி. எந்த விதவைன்னு சொல்லிட்டா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் சொல்ல மாட்டேன். விதவை யூதாஸ். ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது காசு. 2 காசு போட்ட விதவை, காசுக்காரனாக இருந்த யூதாஸ் கடைசியில் அந்த காசை தேவாலயத்தில் இருந்துட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது 14வது கேள்வி. 15வது கேள்விக்கு செல்வோம். ரூத் சீசர்கள். ரூத் சீசர்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 15வது கேள்வி. ரூத் சீசர்கள் பொதுவான பொருள். ரூத் சீசர்கள். ஓகே, இந்த கேள்விக்கான விடை கதிர். ரூத் இங்கே கதிர் பொறுக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? போவாசுடைய சம்பவத்தில் அப்படியே வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் சீசர்கள் ஒரு முறை பசினால் கதிர்களை கொய்து சாப்பிட்டாங்க ஓய்வு நாளில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது 16வது கேள்வி. ஓகே, 17வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். எலியா அனனியா. எலியா அனனியா. எலியா அனனியா ரெண்டுமே பழைய ஏற்பாட்டு சம்பவம். எலியா அனனியா கண்டுபிடிக்க பார்க்கலாம். எலியா அனனியா. இது 16வது கேள்வி. எலியா அனனியா. ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்பது அக்கினி. சரியா? எலியா ப்ரேயர் பண்ணுறாரு கர்மேல் பருவத்துக்கு மேல் நின்று. வானத்திலிருந்து அக்கினி பலியை பட்சித்ததை அனுபவத்தை நம்ம படிக்கிறோம். அதே போல் அனனியா, அசரியா, மிசாயேல் 3 பேரையும் அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது 17வது கேள்வி. ஓகே, 18வது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். 18வது மற்றும் கடைசி கேள்வி. சரிங்களா? 18வது மற்றும் கடைசி கேள்வி. தானியேல் பெனாயா. தானியேல் பெனாயா. தானியேல் பெனாயா 2 பேருக்குள்ள பொதுவான ஒரு பொருள். பொதுவான ஒரு பொருள். தானியேல் பெனாயா. தானியேல் பெனாயா கண்டுபிடிச்சிங்களா? 18வது மட்டும் கடைசி கேள்வி. ஓகே, விடை என்பது கெபி. தானியேலை சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. இந்த பெனாயாங்கிறவன் கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, இந்த நாளில் 18 கேள்விகள் பொதுவான பொருள் என்ற தலைப்பில் நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? நான் வேகமாக ஒவ்வொரு கேள்வி பதில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நிதானமாக உட்காந்து யோசித்து நீங்கள் பைபிளை தேடி பார்க்கணும். சரிங்களா? தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.